போலீசார் தடுத்தும் கேட்காமல் மளிகை கடை சூறையாடப்பட்ட காட்சிகள்தான் இவை. சென்னை நங்கநல்லூர் பாலாஜி நகர் வோல்டாஸ் காலனி பகுதியில் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக மளிகை கடை நடத்தி வருபவர் சக்திவேல். அவரின் 2 மகன்களும் கல்லூரிக்கு சென்று வந்த பிறகு சக்திவேலுவுக்கு மாலை நேரத்தில் உதவியாக வேலை பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு மளிகை கடை அருகே சாலையின் நடுவே மது போதையில் நிதானம் இன்றி கீழே விழுந்து கிடந்த ஒரு நபரை கண்டு பாவம் பார்த்து மளிகை கடைக்காரரான சக்திவேல் தண்ணீர் கொடுத்து எழுப்பி சாலை ஓரமாக அமர வைத்துள்ளார். சிறிது நேரத்தில் அவருக்கு போதை தெளிந்தவுடன் கடைக்கு வந்த அந்த நபர் தனது செல்போனை காணவில்லை, எடுத்தீர்களா என்று கேட்டு ரகளையில் ஈடுபட்டதால் கடையை விட்டு வெளியே அனுப்பியுள்ளார் சக்திவேல். கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து சென்ற போத யாசாமி அவரது நண்பரான அதிமுக பிரமுகர் தனசேகர் என்பவருடன் 10 பேர் கும்பல் உருட்டுக்கட்டையுடன் வந்து கடை உரிமையாளரை மிரட்டினர். முன்னெச்சரிக்கையாக அவர் அளித்த தகவலின் பேரில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் போலீசார் கடைக்கு வந்து அவர்களை தடுத்தனர். இருந்தும் அடங்காமல் அத்துமீறிய அந்த கும்பல் கடையில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்து கடையின் உரிமையாளர் மற்றும் அவரது 2 மகன்களையும் கடைக்குள் தள்ளி ஷட்டரை பூட்டியதால் அவர்கள் உயிர் தப்பினர். கடையின் வெளியே இருந்த சோடா பாட்டில்களை எடுத்து சாலையில் வீசி உடைத்துள்ளனர். சிறிது நேரத்தில் அந்த பகுதியே போர்க்களம் போல காட்சியளித்தது. காவல்துறையினர் அதிமுக முன்னாள் நகரச் செயலாளர் தனசேகர், ரவி, அதிமுக 185வது வட்ட இளைஞரணி செயலாளர் பிரகாஷ், முருகேசன், சதீஷ் ஆகிய 5 பேரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்த நிலையில் மேலும் ஒருவரான ஹரீஷ் என்பவரை தேடி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து 5 பேரையும் ஆலந்தூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்ற போது அவர்களை வீடியோ எடுத்த செய்தியாளர்களை அதிமுக பிரமுகரின் ஆதரவாளர்கள் வீடியோ எல்லாம் எடுக்கக்கூடாது என கூறி செய்தியாளரின் செல்போனை பிடுங்கி தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து புனித தோமையார் மலை காவல் நிலையத்தில் செய்தியாளர்கள் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் மிரட்டிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வியாபாரிகளை பார்த்து ஊர் விட்டு ஊர் வந்து பிழைக்க வந்தவன் என்று கூறி தாக்குவது, கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபடுவது, மாமூல் கேட்பது என சமூக விரோதியின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்தன்.